சார் சார் என்ன பண்றீங்க? இது தப்பு சார். நானே கேட்கலான்னு நினைச்சேன். இந்த வீடியோ வைரல் ஆக்குனது நீயான்னு. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? இந்த எம்எம்எஸ் யார் அனுப்பியிருப்பாங்க? நாலு ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டியா? எழுந்திரி. 9 ஆயிடுச்சு. நான் திரும்ப திரும்ப டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அட என்னாச்சு உனக்கு? ஏன் காலங்கத்துல கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சா? வீடு அலங்கோலமா இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. பேபி 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 பேபி. எத்தனை தடவை சொல்றது இப்படி பின்னாடி வந்து கட்டி பிடிக்காதுன்னு? ஏன் லேட்டு? டைம் என்னாச்சு? 9 ஆயிடுச்சு. அது எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்கக்கா. நாளையில இருந்து லேட்டா வந்தனா வேலையில இருந்து தூக்கிடுவேன். அடுப்புல டீ இருக்கு, போய் சாருக்கு கொடு. எங்க போயிட்டீங்க சார்? ஒன்றும் இல்லை. டீ எடுத்துக்கோங்க. அக்கா வீட்டில் இல்லைங்க சார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. சாப்பிட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சாப்பிட ஏதாவது செய்யட்டுங்களா? சீக்கிரம் ஏதாவது செய், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரிங்க சார். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம எதை பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் இதெல்லாம் தப்பு சார். சார் சார் என்ன பண்றீங்க? இது தப்பு சார். சார் யாரோ வந்திருக்காங்க. யாரும் இல்ல சார், பெல் அடிக்கிறாங்க சார். அடச்சே. சார் அக்கா வந்திருப்பாங்க, நான் போய் பார்க்கறேன். ச்சே. ஷிட்.
ஓ போலா நீயா? வணக்கம் சார். இன்னைக்கு வேலையிலேருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஆமாம் சார், ஆக்சுவலி கிராமத்தில் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சதில்ல, அதனால தான் வந்துட்டேன். அக்கா எங்க? அக்கா வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிருக்காங்களா சார்? உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டுமா சார்? ஆ பண்ணு. சரிங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க இருந்து போ, சாருக்காக புலாவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இதெல்லாம் விடு, சாருக்கு நான் புலாவ் பண்ணி தரேன். ஏன்னா சாருக்கு நான் பண்ற புலாவ் தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்று பண்ணு, நீ போய் பாத்திரம் கழுவு. போ போ போ. மேடம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ம் போதும். வா சுஜாதா, இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருக்கு. சமையல் நான் பண்ணல, போலா தான் பண்ணா. வா போலா, உன் கையில உண்மையாலுமே மேஜிக் இருக்கு. தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் போட்டுமா சார்? கையில மேஜிக் இல்ல, அவனே ஒரு மேஜிக் தான். பாத்தீங்களா எல்லா வேலையும் எவ்வளவு சுத்தமா பண்றான்னு. அப்புறம் மத்தவங்க எல்லாம் இங்க வெட்டியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போலாவோட பேமெண்ட்டை ம்? நான் இன்க்ரீஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ம் ரொம்ப சரியா யோசிச்சீங்க. ம். சரி, இத சொன்னதும் ஞாபகம் வந்தது. நாளைக்கு நான் அக்கா வீட்டுக்கு போறேன். வரதுக்கு லேட் ஆகும். நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் சுத்தமா முடிச்சிருக்கணும். சரிங்கக்கா. நீ கேட்டுட்டு இருக்கல்ல காமினி? ஆ, போலா, ம். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ வீட்டை பாத்துக்கோ, அப்புறம் சாருக்கு சாப்பாடு கொடுத்துரு. சரியா? சரிங்கக்கா. போலா போலா, என்னாச்சு சார்? பயங்கரமா தலைவலிக்குது. ஐயோ சார், நான் வேணா மசாஜ் பண்ணட்டுமா சார்? ஒரு வேலை செய், நீ போய் மருந்து வாங்கிட்டு வா. ம். அப்படியே டாக்டர் சவாசிக்கு இருந்தா கையோட கூட்டிட்டு வா. சரிங்க சார், நான் உடனே கூட்டிட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி. Kamini, baby, I am coming. போன மாசம் உனக்கு 3 லட்சம் டெண்டர் வர வேண்டியது இருக்குல்ல? வரதா இருந்தது, ஆனா டேட் கன்ஃபார்ம் ஆகல. உன்னோட டேட் என்னைக்கும் வர போறதே இல்ல. ஹலோ தங்கச்சி. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்கண்ணா.
உட்காருங்கண்ணா. வணக்கம். ஆ. எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போன இருக்கேன். மாசம் பாக்கிலாம் தீர்ந்துருச்சுல? ஆமா, கொஞ்சம் இருக்கு. மத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. ம். நீங்க சாப்பிடுங்கண்ணா. தங்கச்சி, ஆ? எனக்கு இப்போ ஒரு 50,000 தேவைப்படுது. பணமா? எதுக்கு? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்குமா? எடுத்துட்டு வரேண்ணா. ம். வாவ், பிரமாதமா இருக்கு. செம்ம டேஸ்டியா இருக்கு. தங்கச்சி கையால சாப்பிடுற டேஸ்டே தனி ருசி தான். சாப்பிடுங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. மச்சான், சாப்பிடுங்க. தங்கச்சி, ஆ? பணம். நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். சாப்பிடுங்க. வாவ், எவ்வளோ டேஸ்டா சமைச்சிருக்கால. அடிக்கடி பணம் வாங்க வரியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா? எதுக்காக வெக்கப்படணும்? அட, நான் வேலை பண்றேன், அதுக்காக தான் பணம் வாங்குறேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னோட தங்கச்சி உன்னை விட அதிகமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை மாதிரி அவ ஒன்னும் தண்டசோறு சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ல. வெட்டிப்பாயில. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சட்டைய விடுறா. என்ன சொன்ன? விடு. என்ன சொன்ன? அண்ணா, அது தங்கச்சி, நான் உனக்காக தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்லனா என்னைக்கே இவனை காலி பண்ணிருப்பேன். இதுக்கான விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அண்ணா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. என்ன சொன்னீங்க அவர்கிட்ட நீங்க? என்ன சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி பணம் கொடுக்கறத நிறுத்து. இது என்னோட பணம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இத கேக்குறதுக்கு நீ யாரு? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சட்டை விடுறா. இந்த எம்எம்எஸ் யார் அனுப்பியிருப்பாங்க? சுஜாதா இதை பார்த்தான்னா சும்மா விட மாட்டா. இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? அதுவும் வீட்ல. உடனே காமினி கிட்ட பேசி ஆகணும். சார்,
நேத்து என் போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு சார். உன் ஃபோனுக்கும் வந்துச்சா? நானே கேட்கலான்னு நினைச்சேன், இந்த வீடியோ வைரல் ஆக்குனது நீயான்னு. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? சார் ஏதாவது செய்யுங்க சார். அந்த வீடியோவை யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சார். என்ன சாவடிச்சிருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஐ சாரி. ஹலோ, யார் நீ? ஹலோ மிஸ்டர் அனில், நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டீங்க. அதுக்கான தண்டனை கிடைக்க போகுது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அனில் சார், உங்களுடைய சில லீலைகள் எல்லாமே என்னோட மொபைல்ல பத்திரமா இருக்கு. அதை இன்டர்நெட்ல லீக் பண்ணலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? யார் நீ? நான் உங்களுடைய வெல்விஷர். உங்களோட நல்லதை மட்டும் விரும்புறவன். ஒருவேளை உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப என்னுடைய நல்லதையும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. என்ன வேணும் உனக்கு? 1 லட்சம். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துல வந்து வச்சுட்டு திரும்பாம போகணும். அப்புறம் போலீஸ் கிட்ட போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஆனா நான் சொல்றத சொல்லுங்க அனில் சார், இன்னைக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வந்தனா? டே ரிஷப், நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டா. என்னடா சொல்ற? என்ன ப்ராப்ளம்? என் நம்பருக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. வீடியோவா? என்ன வீடியோ? நீ இந்த வீடியோ எந்த நம்பர்ல இருந்து வந்திருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ, உனக்காக உயிரையே கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி, என்ன நடந்துச்சு? அது நான் உன்னை நேர்ல பார்த்து சொல்றேன். அப்படியா? டோன்ட் வரி சார், நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்ஸ்டா. ஓகே ப்ரோ, பாய். அனில், அனில், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எது செஞ்சாலும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னாச்சு? நீ ஏன் வீட்ல இருந்துகிட்டே என் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு போலா எல்லாத்தையும் சொல்லிட்டான். போலா சொன்னானா? என்ன சொன்னா? உன்னால எப்படி இவ்ளோ இம்பார்ட்டன்டான மீட்டிங்கை மிஸ் பண்ண முடியும்? உனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். பேபி, நான் ஒன்னும் மீட்டிங் மிஸ் பண்ணல. என்ன பேபி, உன்னால எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க முடியுது? கிளையண்ட் தான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க. ஓ ப்ளீஸ், எப்பவும் போல ஏதாவது ஒரு விதத்துல உன்னோட கிளையண்ட் மீட்டிங்க பாரு. ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? மிஸ்டர் அனில், எப்படி இருக்கீங்க? 1 லேக் தான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அனில் சார், நீங்க எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிச்சீங்களோ அதுக்கு இந்த விலை ரொம்ப கம்மியா இருக்கே. இனிமே என்கிட்ட பணம் இல்ல. இங்க பாருங்க, எனக்கு புரியுது. ஆனா இந்த உலகத்துக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒருவேளை உங்களுடைய வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த உலகம் உங்களுடைய நல்ல பேரை கெடுத்து வச்சிருமே. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அதே இடத்துல முழுசா 2 லட்சம் நீங்க வச்சாகணும். ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சீங்கல்ல, இப்போ கொஞ்சம் தண்டனையையும் அனுபவிங்க. ஹலோ ஹலோ ஹலோ,
ரிஷப் சொல்லு. ப்ரோ, நான் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து அசாமில் வாங்கினதா தெரியுது. அசாமா? கடைசியாக அந்த நம்பர்ல இருந்து பாலக்காட்டுல இருந்து கால் வந்திருக்கு. அந்த கால்க்கு அப்புறம் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப்? ப்ரோ, இந்த நம்பர் மறுபடியும் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ நான் ட்ரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. அப்புறம் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாலக்காட்டிலயோ இல்லை அசாம்லயோ இருக்காங்களான்னு யோசிச்சு பாரு. ஓகே, யாருன்னு நான் பார்க்குறேன். ஓகே ப்ரோ, பாய். பாலக்காட்டுல இருந்தா அசாம் நம்பர். யாரா இருக்கும்? ஒருவேளை ரோனியோ இருக்குமோ? ரோனி, போலா, நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் விடு. நீ என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்க? நான் இங்க இல்லாதப்போ நீ இங்க எல்லாருக்கும் வித்த காட்டிட்டு இருக்கியா? வேலை பண்றதுக்கு தானே வந்திருக்க. இரு, நான் உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு, பாத்துட்டே இரு. ஏய், போ இங்க இருந்து. என்னையே வெளியே தள்ளுறியா? போலா, என்ன நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல சார், சாரி சார், சாரி. ரிஷப் சொல்லு. ப்ரோ, அந்த நம்பர் யாருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் போயிருக்கு. அது உங்க வீட்டு பக்கத்துல இருந்தே. என்ன சொல்ற? எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எப்படியும் அந்த சிம் கார்டு ஃபோட்டோ ஐடியோட ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல. அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரியா? ஓகே ஓகே. போலா, ஹலோ, ஹலோ காமினி. என்ன? போலா எங்க? இந்த போலாக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு வச்சு கொடு. போ. சார், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அட என்ன போலா, நீ எவ்வளோ உழைக்கிற, உனக்கு இது கூட பண்ணலனா எப்படி? தேங்க்யூ சார். போ போ. இந்த போலா. ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். நீ சாப்பிடு. சரிங்க சார். என்னாச்சு போலா? ஒன்றும் இல்லை சார்.
காமினி ரோகி. ஆமா சார், நான் தான் பிளாக்மெயிலர். ஆனா பாவம் இந்த விஷயம். அப்புறம் காமெடி ஏன் ஆளு. கிச்சன்ல போல மேஜிக்கே பண்ணிட்டான். போலா உண்மையிலேயே நல்லா சமைக்கிறான்ல. வாவ், ஐ அம் லவ்விங் இட். ஐ அம் லவ்விங் டூ. மேடம், நான் ஒரு வாரத்துக்கு கிராமத்துக்கு போறேன். அதனால எனக்கு பதிலா காமெடி வேலைக்கு வருவா, சரிங்களா?